கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை அவர் கையிலிருந்து பெற்று அதை நாம் செலவழிப்போம் என்று சொன்னால் அந்த வாழ்நாள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நாளில் கூட வேதத்தில் ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. மத்திய லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஆயக்காரனாக இருந்தார். அவருடைய பெயர் சகேயு. அவர் ஆயக்காரர் என்று சொன்னால் அவர் இந்த சுங்கம் வசூலிக்கிறவர், வரி வசூலிக்கிறவர். ரோமர்களுக்கு அவர்கள் ஒரு ஏஜென்ட்டாக இருந்து பணத்தை வசூலித்து அதை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு கொஞ்சத்தை அவர்கள் கட்டுவார்கள். அங்கே தான் வருகிறது பண ஆசையும் பண பிரச்சனையும். இந்த ஆயக்காரர்களை யூத மக்கள் அவர்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. எவனா ஒரு பாவியான ஒரு மனிதன் இருந்தால் அவன் ஆயக்காரனை போல இருக்க கடவன் என்று சொல்லுவார்களாம். அந்த அளவுக்கு சமுதாயத்தில் ஆயக்காரர்களை கண்டால் ஒரு மரியாதை இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலாம் அந்த காலங்கள் இருந்தது. இயேசுனுடைய சீஷர்களிலே மத்தேயு அவர் ஒரு ஆயக்காரராக இருந்தார். இயேசுனுடைய சீஷனாக மாறினார். இது நல்ல பணம் குடிக்கக்கூடியதான ஒரு துறை, டிபார்ட்மெண்ட். அதில் அவர்களுக்கு அதிகமாக பணம் வருமானமாக அதிகமாக வரக்கூடியது. இந்த இடத்துல சகேயு என்ன சொல்கிறார்? இயேசு எப்படிப்பட்டவரோ அவரை பார்க்க வேண்டும் என்று ஆவலோடு கூட ஒரு காட்டுத்தி மரத்தில் ஏறலாம். இயேசுவை அவங்க மற்றவரிடத்தில் பேசுகிற காரியமெல்லாம் இந்த சகேயுக்கு வந்து வருகிறது. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் அநியாயமாய் சம்பாதிக்கிறதை குறித்தும் இயேசு பேசுகிறார். சொன்னோன்னு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிறான். அவரை கூட்டத்துக்குள் பார்க்கவில்லை, அவரை மரத்தின் மேல் பார்க்கிறான். இயேசு அவருடைய எண்ணத்தையும் விருப்பத்தையும் அறிந்தவராக அந்த இடத்துல அந்த காட்டத்தி மரத்தில் அவனை உட்கார்ந்திருக்கிறேன் அவனை நோக்கி பார்க்கிறார். அவனை பார்த்து, சகேயுவே, நீ ஒரு ஆயக்காரன், நீ ஒரு கொள்ளையடிக்கிறவன், நீ என்று சொல்லாதபடிக்கு இயேசுவை சகேயுவை பார்த்து, சகேயுவை, நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று தான் சொன்னார். பாருங்கள், அவருடைய அணுகுமுறை வித்தியாசமானது. அவர் ஒரு மோசமான டாக்ஸ் கலெக்டராக வரி வசூலிப்பனாக இருந்தாலும் கூட அவன் மீது கரிசனை கொண்டு அவனுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொல்கிறார். இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனேயே செய்ததான ஒரு காரியம், அவன் என்ன சொல்கிறான்? இயேசு ஒன்றுமே சொல்லலை, நீ ரொம்ப அநியாயக்காரன், இப்படி பண்ணுற அப்படி பண்ணுற என்று சொல்லிவிட்டு சொல்லாமல் அவனுக்குள்ளாக வந்த காரியத்தில், நான் எவனிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாய் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்கிறேன். என் ஆஸ்திகளின் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறான். பாதியை ஏழை கொடுத்தான் இவனுக்கு எவ்வளோ இருந்திருக்கும்? அதிக அளவில் அவன் வைத்திருந்திருப்பான். ஆகவே இந்த வேலையில் பார்க்கின்ற வேலையில் அந்த வீட்டுக்கு அவன் இது சொன்ன மாத்திரத்தில் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று இயேசு சொல்கிறார். இயேசு எதையுமே அவனுக்கு டைரெக்டாக பேசவே இல்லை. அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்குறான், எல்லாவற்றையும் கொடுக்குறான். ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு அநியாயமாக வாங்கியிருந்தான். நியாயம் இல்லை, அநியாயமாக நிறைய வாங்கியிருக்கான். அநியாயமாக வாங்கினா அதை நான் ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பேன், நாலத்தனையாக 4 டைம்ஸ் நான் கொடுப்பேன்னு சொல்கிறான். அதுதான் உண்மையான மனம் மாறுதல், மனம் மாற்றம். அது நமக்கு இன்றைக்கு மிக மிக அவசியமாக இருக்கிறது. தவறான வழியிலே சம்பாதிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு ஆசீர்வாத கேடாக அமையும். ஆகவே இந்த நாளில் இதை குறித்து சிந்திப்போம். அப்படி இருப்போம் என்று சொன்னால் நாம் நம்மை மாற்றிக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உண்டான காரியத்தில் சந்தோஷமாய் மகிழ ஆண்டவரே, அநியாயமான மற்ற காரியங்களிலே ஈடுபடாமல் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.